ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் ஒரு விஷயத்த அம்மாக்கிட்டேயும் சரி, அக்காக்கிட்டேயும் சரி, எல்லாருக்கிட்டேயுமே நான் ஒரு விஷயத்த சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு இந்த ஒரு விஷயத்த யாரும் எனக்கு இந்த விஷயத்தில் யாருமே நீங்கள் அவங்க முடிவை சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி நீ இப்போது காசு இருக்குது எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீயாவே அதனால் நீயாவே எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் தான் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனாலேயே நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எதையும் நம்ம இது பண்ண வேண்டாம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நானாகவே முடிவு பண்ணோம். ஏன் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு என்னதான் நம்மக்கிட்ட ஒரு சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை நம்மளோட அண்ணன் தங்கை யாராக இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு இதுங்கிறப்போ நம்ம ஒரு சில விஷயங்களை இது பண்ணால் தான் நம்மளால் வாழ்க்கையில் அடுத்த ஒரு இதுக்கு நம்ம கண்டிப்பாக போக முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் நம்மளுக்கு இருந்தோன்னா, சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். அதனால 2, 3 நாளைக்கு அப்புறம் நான் அம்மா என்கிட்ட பேசினாங்க. "என்னதான் உனக்கு பிரச்சனை? என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு நான் சொன்னேன், "இது மாதிரி என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் பண்ணாலும் செஞ்சாலும் நீங்கள் தேவையில்லாமல் எதையும் இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. என் விஷயத்தில் எதுவுமே நீங்கள் எதுவும் இது பண்ண வேண்டாம். எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். இனிமேல் நான் எனக்கு என்ன தேவையோ, எனக்கு என்ன ஏதோ அதை நான் முடிவு எடுத்துக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, "இது மாதிரி அப்படி எப்படிம்மா விட முடியும்? இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நாங்கள் தானே. அப்போ அதில் என்ன நல்லது கெட்டது வந்தாலும் நாங்களும் அதுக்கு ஒரு பொறுப்பு தானே. அது எப்படி நீயா முடிவெடுக்கலான்னு சொல்லலாம். மாப்பிள்ளை பிரச்சனையாக இருக்காரு, சண்டை போடுறாரு, பண்ணுறாரு, செய்கிறாரு, எல்லாம் சொல்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் எனக்கு என்ன இதில் ஒரு விஷயம் புரியலைன்னா, நீ முடிஞ்ச வரைக்கும் என்னால் எதுவும் இது பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற இல்லைங்கள. ஆனால் எனக்கு இது சரியான ஒரு இதில் இல்லை அப்படிங்கிறப்போ நான் அதை எடுத்து தான் நான் அடுத்த ஒரு விஷயத்துக்கு நான் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில தானே நான் இருக்கிறேன்." அப்படின்னோன்னே, "அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாது. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் என்னால் இனிமேல் அந்த வாழ்க்கையில் இருக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை." அப்படின்னோன்னே, சரி சரி, இருக்கிறது இருக்கட்டும். எது நடந்ததோ நடக்கட்டும். அது அடுத்த விஷயத்த நம்ம நோக்கி நம்ம போகிறது தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன்." அப்படின்னோன்னே, "சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், செய்யலாம். நம்ம எதா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேல கொண்டுட்டு போகிறதுக்கு இதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்." அப்படின்னோன்னே, சரி விடு, நம்ம அதெல்லாம் யாரும் இந்த காலத்தில் பண்ணுவாங்க, செய்வாங்கலாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது வாழ்க்கையில். நம்மளால என்ன முடியும், நம்மளுக்கு எது நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம வாழ்க்கையை நகர்த்தினோம்னாலே நம்மளால எல்லா விஷயத்தையும் நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம நினச்சி பார்க்கணும்." அப்படின்னோன்னே, அதை நான் அதுக்கப்புறம் ஒரு இதாகவே நினைக்கல. சரி ஓகே, நமக்கு இது இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம அதை விட ஒரு நல்ல இடத்துக்கு நம்ம கண்டிப்பாக போகும். அப்படியே நம்ம சூழ்நிலை இருந்துராது அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அடுத்த ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சமாதானப்படுத்துறதுக்காக வந்தார். ஆனால் நான் பேசுகிறதுக்கு தயாரா இல்ல. ஆனால் எங்கள் அம்மா "உள்ளார வாங்க மாப்பிள்ளை" அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுனாங்க. எனக்கு என்ன கோவம்னா, என்ன அவங்க வீட்டில் எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை தான் நான் இங்கே கிளம்பி வந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ, எனக்காக அவங்க வீட்டில் அவர் எதுவுமே பேசலை. அவங்க அம்மாகிட்டேயும் சரி, அக்காகிட்டேயும் சரி, யார்கிட்டயுமே எனக்காக அவர் பேசாதப்ப நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்தேன். அதை ஒரு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது இவங்களுக்கு. ஏன் இந்த மாதிரி அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. அதை அடுத்த ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கு, பண்ணுறதுக்கு, செய்கிறதுக்கு இவங்களால முடிஞ்ச விஷயத்த நம்ம எதாக இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தனாலே நம்ம வாழ்க்கைங்கிறது நம்மளுக்கு சந்தோஷமாக போகும் அப்படிங்கிறத தான் நம்ம நினைக்கணும். ஆனால் எங்கள் வீட்டில் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் ஹஸ்பண்ட் வீட்டில் போயிட்டு வாழ்ந்தா மட்டும் போதுமே தவிர, நான் சந்தோஷமாக இருக்கேனா, எனக்கு பிடிச்ச மாதிரி என் லைஃப் போகுதா அப்படிங்கிறது அவங்களுக்கு எதிர்பார்ப்பு கிடையாது. நான் போயிட்டு மற்றவங்களுக்கு முன்னாடி என் பொண்ணு நல்லா வாழ்றா, வசதியான இடத்துல வாழ்றா அப்படிங்கிறது மாதிரி சொல்லிக்கணுங்கிறது தான் இவங்க பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நினைக்கிறாங்களே தவிர, அங்கே எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதா, என் விருப்பத்துக்கு ஏதாச்சும் நடக்குதான்னா ஒன்றுமே கிடையாது. அது 0 தான் அப்படிங்கிற மாதிரி தான் என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. நானும் ஒரு 2 இயர்ஸாக இந்த லைஃப்பில் இருந்து ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். இனிமேலும் நம்ம நமக்காக வாழணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம செய்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு இடத்தையும் நம்ம அடுத்தது கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை நான் இது பண்ணிக்கிட்டு இருந்ததுனால,
எனக்கு இப்ப தான் புரியுது. சரி, ஓகே, நம்ம இதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு போறதுக்கு, பண்றதுக்கு, செய்றதுக்கு என்ன முடியுங்கிறத நம்மள பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்தேன்.